ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற நாட்டின் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செய்தார் மாவட்ட ஆட்சியர் அருணா. முன்னதாக ஆயுதப்படை மைதானத்திற்கு வருகை தந்த மாவட்ட ஆட்சியர் அருணாவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா, மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜராஜன், மாவட்ட திட்ட அலுவலர் ஜெயசுதாஸ், RDO ஐஸ்வர்யா, கோபால் சிங், மாவட்ட நிர்வாகத்தின் உயர் அதிகாரிகள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளித்தனர். இதனை அடுத்து விழா மேடையில் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் மாவட்ட ஆட்சியர் அருணா. இதனைத் தொடர்ந்து காவல்துறையின் மினுக்கான அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்ட ஆட்சியர் அருணா தியாகிகளுக்கு மரியாதை செய்யும் நிகழ்வு பங்கேற்றார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அவர்கள் தலைமையிலும் சாதனையாளர்களுக்கு பதக்கங்கள், திறமைக்கேற்ற வெகுமதிகள், ஊக்கமூட்டும் நற்கலங்கள், ஏற்றம் காட்டும் உரிமை, கடமை, உணர்வுகள், அறிவுத்துறையில் உயருங்கள், அரசியல் வாழ்வில் நுழையுங்கள், ஜாதி மதம் மறந்திடுங்கள், தன்னலம் அறவே துறந்திடுங்கள், கலைகள் யாவும் கற்றிடுங்கள், கல்வி தொழிலில் திறந்திடுங்கள். 77வது ஆண்டு குடியரசு தின நன்னாளில் பிரதிபலிக்கும் புத்தகம் பறக்கவிட்டு தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்ட தியாகிகளை கௌரவிக்கும் மிகவும், அதனைத் தொடர்ந்து பல்வேறு துறைகளில் காவல்துறை அலுவலக பெருமக்களை கௌரவிக்கும் விதமாக காவல்துறை அலுவலர்களுக்கு பதக்கங்களும், தொடர்ந்து பல்வேறு துறைகளை சார்ந்த அலுவலக பெருமக்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கும் நிகழ்வும் நடைபெற இருக்கின்றது. பொட்டொலி வீசி பறக்கின்ற நமது தேசிய கொடியின் வண்ணத்தை தாங்கிய பலூன்கள் இங்கே அழகாய் இங்கே பறக்க விடப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து உலக சமானத்தை பரப்புகின்ற வகையில் வெண்புறா சிறப்பாக பறக்க விடப்பட்டது. தொடர்ந்து உமன்ஸ் காலேஜ் NSS கமாண்டர் செல்வி அகிலா அவர்கள் தலைமையில் இங்கே அணிகள் அணிவகுத்து உருவானது நமது இந்திய அத்தகைய